Hi dreamers, welcome to our channel. Disclaimer screenல ஆட் பண்ணியிருக்கேன், வேணும்னவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரக்ஷாபந்தன் செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் ஹாப்பி ரக்ஷாபந்தன். எனக்கு எப்பவுமே எல்லா வருஷமுமே இந்த ரக்ஷாபந்தன் ஸ்பெஷலாக இருக்கும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஊட்டுற விதமாக நீங்கள் என் கூட இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ ஏதாவது பாய்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஹாப்பி ரக்ஷாபந்தன் உங்கள் தங்கச்சியாக சொல்கிறேன். சரி, ஓகேடா. இன்னைக்கு நம்ம ரக்ஷாபந்தன் ஸ்பெஷல் 47க்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். டைட்டில் சிஸ்டர்ஸ் வெயிட்டிங் ஃபார் பிரதர் கிஃப்ட். ஸோ இந்த ஸ்டோரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஸ்டோரியில் லவ் இருக்காது, பட் காமெடி இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிப்பாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு நம்ம ஒரு இன்ட்ரோ பார்த்துக்கலாம். ஸோ இதில் நம்ம 47 பாய்ஸ் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு. வயனான நீங்கள் பாய்ஸோட சிஸ்டராக இதில் இருப்பீங்க. சப்போஸ் சிஸ்டராக இருக்க முடியாது, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றவங்க இந்த வீடியோ விட்டு தயவுசெய்து வெளியே சென்று விடுங்கள். சரி, ஓகே. அண்ட் நம்ம பாய்ஸோட ஒய்ஃப் எல்லாம் நான் அவங்களோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. ஒரு கடையில் நின்றுட்டு, அண்ணா என்னண்ணா உங்கள் கடையில் இருக்க எந்த ராக்கியுமே நல்லாவே இல்லை அப்படின்றா. ஏய் அம்மா, இந்த தமிழ்நாட்டில் ராக்கி கட்டுறதே ரொம்ப அதிசயம், நீ ராக்கி கேட்டுட்டு அலைஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரரும் கேட்க, அண்ணா வருஷம் வருஷம் நான் என் கையால் செஞ்சு கட்டுவேன், இந்த வருஷம் எனக்கு டைம் இல்லை, அதுக்கு தான் ராக்கி தேடி வந்தா. என்னன்னா இங்கே தமிழ்நாட்டில் என்ன ரக்ஷாபந்தனே கொண்டாட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ரக்ஷாபந்தன் தமிழ்நாட்டில் கொண்டாட மாட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லைண்ணா, எனக்கு ரக்ஷாபந்தன்னா ரொம்ப பிடிக்கும், அண்ணனுங்களுக்காக நம்ம செய்கிற ஒரு விஷயம், அது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வயன்னா ரக்ஷாபந்தனுக்கு ராக்கி தேடிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு கிடைச்ச ராக்கி எல்லாமே ரொம்ப மொக்கையாக இருக்கும், செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப்ட் ஷாப்புக்குள்ளே போயிட்டு இந்த த்ரெட்டு இந்த பீட்ஸ் இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவள் வாங்கிட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துட்டு, ஐயோ நாளைக்கு ரக்ஷாபந்தன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ராக்கி கட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ ஆரமோட விஷ் வந்துட்டு, ஒயன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி கேட்க, ராக்கி கட்டுறான் நீ அப்படின்னு சொல்கிறாங்களா. யாருக்கு? என் அண்ணனுங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் கட்டிகிட்டே இருக்காளா. அந்த பின்னாடி ஒரு சத்தம், உங்கள் அண்ணனுங்களுக்கா அப்படின்ற மாதிரி. ஆமாம் அண்ணி அப்படின்னு சொல்லி வர்றது பார்த்தீங்கன்னா ஜேஹோப்போட ஒய்ஃபு. நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இப்போ எல்லாரோட ஒய்ஃபுமே வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கும் போது ஜேகேயோட ஒய்ஃப் சும்மா இல்லாமல், ஏய் ஜேகேக்கு நல்லா அழகாக கட்டு அப்படின்றாங்க. அவன் என் அண்ணன், நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வயன்னு சொல்ல, ஏய் அழகாக கட்டு, என் புருஷன் ஒரு நாள் ஃபுல்லாக கையில் போட்டு சுற்றணும், சும்மா அழகாக இல்லைன்னு வெயி உன்னை கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி ஜேகே ஒய்ஃப் சொல்கிறாங்க. அப்போ வயனா, அவன் என் அண்ணன் எப்படி கட்டணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு ரூமுக்கு போயிட்டா. இப்போ மீதி 6 பேர் திரும்பி ஜேகே ஒய்ஃபை முறைக்க, எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடுகுடுன்னு மேலே ஓடிடுறாங்க. இப்போ மீதி 6 பேரும், ஆமாம் நம்மளும் நம்ம அண்ணனுங்களுக்கு ராக்கி கட்டலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்குலாம் அண்ணன் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் கேட்குது. அதாவது ஜின்னோட ஒய்ஃபு, உங்களுக்குலாம் அண்ணன் இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்க, உனக்கு அக்கா தானே அப்படின்னு. ஆமாம் அப்படின்றாளா. சரி விடு, ஃப்ரீயாக விடு, என் அண்ணனுக்கே நீயும் கட்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிடுறாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு மீதி இருக்கிறவங்களும் போயிட்டு அதை ராக்கி வந்து கட்டுறதுக்கு எல்லா பொருளும் செய்ய வேணும் இல்லையா, அந்த பொருள்லாம் போய் வாங்கிட்டு வந்து அவங்களும் உட்காந்து ஆளாளுக்கு ஒரு சைடு செய்கிறாங்க. இப்போ பாய்ஸ் எல்லாரும் வீட்டுக்குள்ளே வராங்க. பார்த்தா ஆளாளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து கயிறு வச்சு என்னமோ முடிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 7 பேரும் அவங்கவுங்க ஒய்ஃப் கிட்ட போயிட்டு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி 7 பேரும் டக்கு டக்குன்னு மறைச்சிட்டாங்க. இப்போ இந்த 7 பேரும் என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, என்னமோ பண்ணிட்டு போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர் ரூமுக்கு போயிட்டு எல்லாம் கவுந்துட்டானுங்க அவன் ரூமில். இப்போ மீதி இவங்களும் போயிட்டு ராக்கி கட்டுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டினாலாம் வயன் எல்லா ராக்கியுமே ஃபினிஷ் பண்ணிட்டு பூஜை ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் பூவெல்லாம் பிச்சு தட்டில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக அது விளக்கு வைப்பாங்களே, அந்த விளக்குலாம் வச்சுட்டு அதில் எல்லாத்துலேயும் ராக்கியை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா
7 பேரையும் கூப்பிடுறா. 7 பேரும் இறங்கி வராங்க. வந்து என்னது காலங்காத்தால கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வயனை பார்த்து கேட்க, உக்காருங்கடா அப்படின்னு சொல்லவாளா. சரி அப்படின்னு சொல்லி 7 பேர் உட்காடுறாங்க வரிசையா. இப்போ வயன் என்ன பண்றான்னா டக்குன்னு அந்த பிளேட் எடுத்துட்டு வந்துட்டு டக்குன்னு ஆரம்புக்கு தான் ஃபர்ஸ்ட் சுத்தி ராக்கி கட்டுறா. ராக்கி கட்டிட்டு பூ போட்டுட்டு கிஃப்ட் எங்க அப்படின்னு கேட்க பாருங்க. இப்போ ஆரம்பு அப்படின்னு மாதிரி பாக்குறாரு. எங்கடா கிஃப்ட்டு, இன்னைக்கு ரக்ஷா பந்தனா அப்படின்ற மாதிரி ஆரம்பி கேட்க, ஆமா ரக்ஷா பந்தன், அப்ப தங்கச்சி கிஃப்ட் வாங்கலையா அப்படின்னு சொல்லி ஒயின் பார்த்து முறைக்கிறா பாருங்க. ஐயோயோ ரக்ஷா பந்தனா மறந்தாச்சு அப்படின்னு சொல்லி 7 பேர் மொழியும் திருட்டு மொழியா இருக்கு. இப்ப ஆரம்புக்கு மட்டும் தானே கட்டினா. ஆரம்பம் விசாரிச்சுட்டே இருக்கும்போது மீதி 6 பேரும் ஒரு நிமிஷம் அருவாயன் அப்படின்னு சொல்லிட்டு மீதி 6 பேரும் எஸ் ஆயிட்டானுங்க. இப்போ ஆரம்ப ஒயின் கிழிக்கிறா. அப்ப மீதி 7 பேரு, அதாவது இந்த 7 பேரோட ஒய்ஃப்ஸும் நின்றுட்டு தேவைதான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களா. இப்போ போய் 1 மணி நேரம் கழிச்சு மீதி 6 பேர் வராங்க. ஒயன் அந்த தாம்பாலும் அந்த டீபா மேல வச்சுட்டு அப்படியே சோஃபா மேல டென்ஷனா உட்காந்துருக்கா. ஆரம்ப ஒயனே பார்த்துட்டு இருக்காரு திரு 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 திருன்னு இந்த 1 மணி நேரமும். மீதி 7 பேரும் இவங்க ஏதாவது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சமைச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க வர சத்தம் கேட்டது மீதி அந்த 7 பேர் வெளியே வந்து நின்று யார் யார் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்களா. அப்ப எல்லாம் ஏய் ராக்கி கட்டல எங்களுக்குலாம் அப்படின்னு மாதிரி கேட்க, வந்து தொலைங்க அதுக்குள்ளதான் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு டென்ஷனா இருக்கு. கிஃப்ட் வாங்கிட்டு வரல அப்படின்னு தெரியுது. ஏன்னா கையில ஒரு கவரும் இல்லை. அது மட்டும் இல்லாம கிஃப்ட் ரக்ஷா மதன் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயனும் இவனுங்க மறந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் என்ன பண்றா, 7 பேருக்கும் ராக்கி கட்டி தலையில பூ போட்டு ஆர்த்தி எடுத்து விட்டுட்டு கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, இன்னொரு ஒரு 7 பாக்ஸ் எடுத்துட்டு வரா. சின்ன சின்ன சின்னதா 7 பேரும் பாக்குறானுங்க. அந்த 7 பாக்ஸையும் ஆளாளும் ஒருத்தன் கையில கொடுத்துட்டு, இந்தாங்க ரக்ஷா பந்தனு கிஃப்ட். ஆனா ரக்ஷா பந்தனுக்கு அண்ணன் தான் தங்கச்சி கிஃப்ட் கொடுக்கணும். ஆனா தங்கச்சி அண்ணனுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம், இதெல்லாம் எந்த ஊர்ல போய் நான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு வயன் திட்டிட்டே 7 பேர்ட்டையும் ஆளாளுட்டு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு அவ போயிட்டா. அப்போ 7 பேரும் 10 வயனை பார்த்து சிரிச்சுட்டே, ஏண்டி எங்களுக்கு ரக்ஷா பந்தன் கூடவா தெரியாது அப்படின்ற மாதிரி 7 பேரும் பார்த்து சிரிக்கிறாங்க. இப்போ வயனா ரூம்ல போய் கோச்சிட்டு படுத்து தூங்கிடுறா. இப்போ ஒரு ஈவினிங் ஆகுது. அப்போ வந்து ஜேகேயோட ஒய்ஃப் வந்துட்டு வயனை எழுப்புறாங்க. என்னம்மா அப்படின்ற மாதிரி எந்திரிக்க, அண்ணி அப்படின்னு, அம்மா தான் ஊருக்கு போயிருக்காங்களே அப்படின்போது, ஆமால அம்மா ஊருக்கு போயிருக்கு, இல்லைன்னா இவனுங்கெல்லாம் தோலை வச்சு தொங்க விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வயன் டென்ஷன் ஆயிட்டு போறா. அப்ப அவங்க அண்ணியும் அண்ணனுங்க வேற லெவலு அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டே போறாங்க. இப்போ வயனா கீழே போயிட்டு பார்த்தா யாருமே காணும். இந்த பக்கம் போயிட்டு பார்த்தாலும் யாருமே காணும். என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி வயன் பார்த்துட்டு இருக்கா. அப்ப வந்து ஜேகேயோட ஒய்ஃப் வந்துட்டு, எங்க இங்க வந்திருக்க, உன்னை நான் மாடிக்கு தானே போக சொன்னேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, மாடிக்கா எதுக்கு அப்படின்ற மாதிரி வயன் கேட்கும் போது, போ அப்படின்னு சொல்றாங்களா. சரி அப்படின்னு சொல்லிட்டு வயனும் மாடி ஏறுறா. அப்ப ஜேகேயோட ஒய்ஃப், நீ இங்கே ஏறு நான் ஃபர்ஸ்ட் போயிடுறேன் சொல்லிட்டு அவங்க மேலே ஏறி போயிடுறாங்க. வயனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு வயனும் ஏறுறா. படி ஏற ஏற அவளுக்கு என்னன்னு தெரில, ரொம்ப பிரைட்டா லைட்டு வெளிச்சம் இருக்க மாதிரி இருக்கு. என்னடா இது டைம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவ கையில வாட்ச் கட்டியிருப்பா. பார்த்தா 7 o'clockனு இருக்கு. 7 o'clock நம்ம மாடியில லைட்டு கூட கிடையாதே, அதுவும் ஒரே ஒரு டியூப் லைட்டு, அது ரொம்ப இதா இருக்கும், அவ்வளோ வெளிச்சமா இருக்காதே அப்படின்ற மாதிரி அவ உள்ள போய் பார்த்தா, அவ வர வழியில பெட்டல்ஸ் இருக்கு, சைட்ல எல்லாம் விளக்கு, அங்கங்க குட்டி குட்டியா லைட்ஸ் இருக்கு. அந்த லைட் வெளிச்சம் அவ்வளோ பிரைட்டா இருக்கு. இப்போ வயன் அதுல நடந்து வராளா. ஃபர்ஸ்ட் ஆரம் வந்து ஒரு கையில ஒரு கிஃப்ட் வச்சுட்டு இருக்காரு. இப்போ வயன் பார்த்துட்டு சிரிச்சுட்டே, மறந்துருக்க மாட்டீங்களே அப்படின்னு மாதிரி சொல்ல, அது எப்படி செல்லம் மறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சத்தம் பார்த்தா ஜென்னு, அவர் கையில கிஃப்ட் இருக்கு. அதானே அப்படின்னு சொல்லி சுகாவும் வராது, அவர் கையில கிஃப்ட் இருக்கு. ஒருத்தரும் வெளியே வெளியே வரா, எல்லார் கையிலயும் கிஃப்ட் இருக்கு. இங்க சைட்ல 7 அண்ணிங்களும் நின்று பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வேணா கிஃப்ட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தை வாங்கி பிரிச்சு பார்க்குறா. பார்த்தா அவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ட்ரெஸ்ஸு. அதை எடுத்து பார்த்தா அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை, ஒரு நல்ல கிராண்டாக ஒரு சுடிதார் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு லைட் ப்ளூ கலரில் அழகாக
ஒரு சுடிதார். அதில் அந்த ஷாலில் அவ்வளோ ஹெவி ஒர்க்கு. ஒயன் பார்த்துட்டு ஆரம் கட்டி பிடிச்சிட்டு குதிக்கிறா, தேங்க்யூ 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 அப்படின்ட்டு. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா ஜேகே வந்துட்டு ஏன் கிஃப்ட் பிரி அப்படின்னு சொல்கிறாரா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அந்த கிஃப்ட்டை திறந்து பார்த்தா, ஒயன் சின்ன வயசில் ஒரு கேட்ட ஒரு விஷயம் அதை ஞாபகம் வச்சு ஜேகே வாங்கியிருக்காரு. இது நான் ரொம்ப சின்ன பிள்ளையில கேட்டது தானே, கேட்ட அடம் பிடிப்ப, அம்மா இந்த ரக்ஷாபந்தனுக்கு இல்லை அதான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லுவாரா. அப்போ அவளும் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒயன் வந்து ஜேகே பிடிச்சி அப்படியே கன்னத்துல உமா கொடுப்பா பாருங்க. ஏய் என் புருஷன்டி அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு சத்தம். அப்போ ஒயனா சரி சரி போ போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கிஃப்ட் திறந்து பார்த்தா அவளுக்கு சர்ப்ரைஸ், அவ்வளோ சர்ப்ரைஸ். எல்லாரும் கண்ணத்துலையும் பச்சக்கு பச்சக்கு முத்தம் கொடுப்பா பாருங்க. இப்போ 7 அண்ணிங்களும் ஏய் என் புருஷன்டி கவுத்துட்டு போயிடாத அப்படின்னு மாதிரி, அவன் என் அண்ணன் அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்லி சிரிக்கிறா. இப்போ எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அப்போ ஏன்னா நீங்கள் நல்லா பெஸ்ட்டு அண்ணா அப்படின்னு சொல்லி கணத்தை பிடிச்சி கில்றா. ஆமாம் உனக்கு ஏன் இந்த ரக்ஷாபந்தன் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்கும்போது, ரக்ஷாபந்தன்ன்றது அண்ணனுக்கு நீண்ட ஆயுள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தங்கச்சி கட்டுற ஒரு பாசக்கயிறு. அந்த கயிறை வருஷம் வருஷம் நம்ம கட்டும் போது நம்ம அண்ணன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஒரு மனசுக்குள்ள ஒரு திருப்தியோடு கட்டும் போது எங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்காக தான் அந்த கயிறு. அது மட்டும் இல்லை, நீங்கள் கிஃப்ட் கொடுப்பீங்கல்ல அதுக்காகவும் தான் அப்படின்னு சொல்லி வந்து சிரிக்கிறா. அப்போ தான் 7 பேருக்கும் புரியுது, ஓ அவளுக்கு நம்ம மேலே இவ்வளோ பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி அப்படின்னு சொல்லி ஒயன் ஏதோ ஆரம்பிக்கிறா. அப்போ ஓகே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. மோஸ்ட்லி ரக்ஷாபந்தன் பெருசாக அந்த தமிழ்நாட்டு சைட் கொண்டாட மாட்டாங்க, பிகாஸ் தட் இஸ் அ நார்த் ஃபெஸ்டிவல். பட் நம்ம கொண்டாடலாம், அதில் தப்பு கிடையாது. நம்ம எப்போ நம்ம அண்ணன் நல்லா இருக்கணும்னு நினச்சி அந்த பாசக்கயிறை கட்டுறோமோ அன்னைக்கு நம்ம மனசுக்குள்ளே கிடைக்கிற சந்தோஷம் அது வேற மாதிரி இருக்கும். இந்த ரக்ஷாபந்தன்ன்றது ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ளே இருக்கிற ஒரு பாண்டு. அண்ணன் தங்கச்சி தான் இதை கட்டணும்னு கிடையாது, அக்கா தம்பியுமே இதை கட்டலாம். அந்த மாதிரி கட்டும் போது அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம கட்டுறதுனால ஆள் முழுக்க அவங்க நல்லா இருக்காங்க. அதுக்காக கட்டுற ஒரு பாசக்கயிறு தான் அது. எனக்கு இதில் நிறையா எமோஷன்ஸ் இருக்குது. ரக்ஷாபந்தனா அப்படின்னா என்னன்னு கேட்குற காலத்தில் எனக்கு இந்த எமோஷன் ரொம்ப முக்கியம். லவ் எல்லாமே இதில் தான் இருக்குது. அவங்கவுங்க சிஸ்டர்ஸ் டே, பிரதர்ஸ் டே இதெல்லாம் கொண்டாடுறாங்க. பட் சிஸ்டர் பிரதர் 2 பேருக்கான ஒரு நாள் தான் ரக்ஷாபந்தன். அதனால தான் ரக்ஷாபந்தன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி அவன் சிரிக்கிறா. 7 பேர் சிரிச்சுட்டே அது என்னமோ உண்மைதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சிரிக்கிறதோடு நம்ம இந்த ஒன் ஷர்ட்டை முடிச்சுக்கலாம். என்னடா இது இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க, ஏன்னா எனக்கு ரக்ஷாபந்தன் இவ்வளோ ஸ்பெஷல். அதை நான் இதில் ஒரு சிம்பிளாக காட்டியிருக்கேன். அண்ட் இதில் வந்து ஒயனை வந்து தங்கச்சியாக போட்டிருக்கேன், அதனால் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் இந்த ஷார்ட் வீடியோ. அண்ட் இது நான் ரக்ஷாபந்தன் அன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்ணுறேன். அதாவது ரக்ஷாபந்தன் அன்னைக்கு தான் 28ஆம் தேதி இன்னைக்கு. அண்ட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4 PM. இந்த டைமுக்கு தான் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, நம்ம இது ஒரு 5:30க்குள்ளே நான் போஸ்ட் பண்ணிடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ரக்ஷாபந்தன் செலப்ரேட் பண்ணுறீங்கன்னா ஹாப்பி ரக்ஷாபந்தன். அண்ட் எல்லாருக்குமே ஹாப்பி ரக்ஷாபந்தன். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக கற்ற இந்த ரக்ஷாபந்தன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அப்படின்ச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. ரக்ஷாபந்தனுக்கு இவ்வளோ நேரம் இவ்வளோ ஒரு குட்டி ஸ்டோரியாக இருந்தாலும் யோசிக்கிறது கஷ்டம் அல்லவா? ஓகே சரி, ஓகேடா மிஸ், டாடா, பை.